Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நான் வந்து மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸும் என்ன மாதிரி நீங்கள் பண்ணலாம், நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ஆகிற இன்டெப்த்தான டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஸ்கின் ப்ரெப் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் கலர் கரெக்ஷன், அப்புறம் ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது, டூல்ஸ் என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணணும், அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்சனல் மேக்கப்புக்கும் ஒர்க் ஆக போகுது, ப்ரொஃபஷனல் மேக்கப்புக்கும் ஒர்க் ஆக போகுது. இது வந்து நான் யூனிவர்சலாக எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு சூட் ஆகிற மாதிரியான டிப்ஸ் தான் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 80% வந்து மேக்கப் நாலேஜ் வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐம் கிக் ஸ்டார்டிங் திஸ் சீரீஸ் அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் ஐ கம்ப்ளீட் இட் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ விஷ் மீ லக் ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் ஸ்கின் ப்ரெப் என்ன மாதிரியான மேஜர் சிம்பிள் பட் எஃபெக்டிவான விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய ஸ்கின் ப்ரெப்பில் எடுத்துகிட்டு வரணும், எது ஒர்க் ஆகும், காமனாக யூஸ்வலாக பார்க்குற மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம், செல்ஃப் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு போடுற மேக்கப்பாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸ்கின் ப்ரெப்னு வரும்போது அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பேஸ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு கோளாறு பண்ணுறோம் அப்படின்னா எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்க போகிறது கிடையாது. அது உடனேவும் உங்களுக்கு தெரியலாம், இல்லைன்னா மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆர் த்ரூ அவுட் த டே, லைக் அது எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுது அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கேக்கி ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷோட நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தரப்போகிறது கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்கின் ப்ரெப். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ஜங்கியாக இருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் ஸ்டில் ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்கான மேக்கப் போட போகிறீங்க, ஆர் டெய்லி மேக்கப் சிம்பிளாகவும் போட போகிறீங்க அப்படின்னாலும் யுவர் ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ப்ராடக்ட் எவ்வளோ போடுறீங்க, எப்படி போடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பட் அதுக்கும் முன்னாடி இஃப் யூ ஹாவ் ஃபேஷியல் ஹேர், ப்ளீஸ் ரிமூவ் இட். நான் அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்க போகுது ஓவரால் உங்கள் மேக்கப் உங்கள் ஸ்கின்ல எப்படி தெரிய போகுது அப்படின்றதுக்கு. ஆல் யூ நீட் இஸ் திஸ் வெரி அஃபோர்டபுள் ஐப்ரோ ரேசர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி அண்ட் உங்களுடைய மாய்ஸ்சரைசர். ஐ யூஸ் அ மாய்ஸ்சரைசர் தட் இஸ் லைக் வெரி வெரி ஹைட்ரேட்டிங். இது வந்து இட்ஸ் தி ஆயில் ஃப்ரீ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் த டெர்மாகோ. pretty basic but extremely nourishing, moisturizing and hydrating. இது இப்போ நான் வீடியோக்காக இப்போ இங்கே பண்ணுறேன். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இது வந்து முத நாள் நைட்டு ஆர் மோஸ்ட்டாக நைட் டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷேவ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய 2 மெயின் பெனிஃபிட்ஸ் when it comes to மேக்கப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடம் நிறைய முடி இருக்கும், அப்பர் லிப் ஏரியா நிறைய முடி இருக்கும், இந்த ஏரியா நிறைய முடி இருக்கும். ஸோ மேக்கப் போட்டு முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா அது நம்ம லேயராக நிறைய ப்ராடக்ட்ஸ் ஏற்றுறோம், ஒரு நல்லா ஹை கிளாம் லுக் போகிறோம், ஹை டெஃபினேஷன் லுக், ஃபவுண்டேஷன், கன்சீலர் அது இதுன்னு போகும்போது முடி இருக்கும்போது எண்ட் ரிசல்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் மேபி தெரியாது, பட் நேரில் கண்டிப்பாக முடி தனியாக தெரியும். அண்ட் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்கப், அதாவது க்ரீம் அண்ட் பவுடர் தனித்தனியாக தெரியும். அது ஒழுங்காக ஸ்கின்ல உட்காராத மாதிரி இருக்கும், பேட்சியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு சம்டைம்ஸ் கேக்கியான ரிசல்ட்டும் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொன்று நான் மெயினாக பண்ணுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் முகத்தில் எப்படி ஸ்ப்ரிட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேசர் வந்து கிளைட் ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேடோஸ் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த அப்பர் லிப் ஏரியாவில் முடி இருக்கும் கரெக்டாக இந்த ஏரியா, அந்த முடியோடு நான் மேக்கப் போடும்போது ஒன்றும் தெரியாது. பட் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அப்பர் லிப் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த முடி ஆப்வியஸாக தெரியும், அந்த ஷேடோ கொடுக்கும். அதனால் எனக்கு இன்னுமே அப்பர் லிப் ஏரியாவில் வந்து முடி இருக்குன்றது தெரிகிற மாதிரியே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அது கிரேயாக தெரியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிளாக் முடி, அதுக்கு மேலே நீங்கள் ப்ராடக்ட் போடுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது கிரேயாக தான் தெரிய போகுது. அதே பிரச்சனை தான் இந்த நெத்தியில் சைடில் இருக்க முடியலையும். ஸோ இதுதான் மெயின் ரீசன்ஸ் நான் உங்களை வந்துட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண சொல்லிக்கிறதுக்கு. இப்போது என்னுடைய முகம் இஸ் லைக் வெரி வெல் மாய்ஸ்சரைஸ்ட். சில பேர் இது கூட ஆயில் கூட போட்டுப்பாங்க, பட் எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் தண்ணி ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு மேலே தண்ணி கொஞ்சம் இப்படி அடிச்சுட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சிம்பிளி கிளைட் த ரேசர். இது வந்து இந்த எக்ஸஸ் முடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட போகுது. இங்கே தெரியுதா உங்களுக்கு, இங்கே வர்றது. ஸோ இது நல்ல ஃப்ளாலஸான அந்த மேக்கப் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. கிரேனஸ் இல்லாமல் பார்த்துக்க போகுது, பேட்சி கேக்கி லுக் இல்லாமல் பார்த்துக்க போகுது. அண்ட் நைட் டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டெட் ஸ்கின்ஸும் வந்து ரிமூவ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஸ்கின் கேர்லாம் வந்து அழகாக உங்களுடைய முகத்தில் இறங்க போகுது, உட்கார போகுது. நல்லா ஏன்னா ஒரு ஸ்கின்னுக்குமே அது பெனிஃபிஷியல், ஜஸ்ட் மேக்கப்புக்கு மட்டும் கிடையாது. மேக் ஷுர் யூ டூ திஸ் ப்ராப்பராக, அப்புறம் யூ க்ளீன் யுவர் ஃபேஸ் ப்ராப்பராக, க்ளீன் யுவர் டூல்ஸ் ப்ராப்பராக. தட்ஸ் இட். இது நான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த
ரிவர்ஸ் ரியாக்ஷனும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஸோ நான் நெத்தி ஏரியா, இந்த ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணுற, இந்த ஐப்ரோஸை சுற்றி இருக்க இடம், அப்புறம் அப்பர் லிப் ஏரியா, அப்புறம் கண்ணத்தோட இந்த சைட்ஸ் அண்ட் ஜாலைன் மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஏரியாவில் தான் முடி வந்து கொஞ்சம் லாங்கராகவும் கொஞ்சம் டார்க்கராகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கோங்க. எனக்கு என்னுடைய ஃபேஸில் இருக்க அந்த ஃபேஷியல் ஹேர் இந்த ஏரியாஸில் மட்டும்தான் இன்டென்ஸாக இருக்குன்றதுனால இந்த ஏரியா மட்டும் நான் பண்ணிப்பேன். ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் லைக் இந்த சீக் ஏரியா இங்கெல்லாம் வந்து நான் டச் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் ஃபேஸ் ஃபுல்லாக நான் 100% பண்ண மாட்டேன். ஸோ டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேஷியல் ஹேர் சிச்சுவேஷன். உங்கள் முடி எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்கப் பற்றி படிக்கும்போது நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வாட்டர் பேஸ்ட் அண்ட் சிலிக்கன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒத்து போகாது, அது பைலாகும் திரியும் இப்படின்றது. பட் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்லையும் எடுத்து நம்ம இது வாட்டர் பேஸ்டாக, சிலிக்கன் பேஸ்டாக, ஆயில் பேஸ்டாக, இதுக்கு மேலே போடக்கூடிய ஃபவுண்டேஷன் என்ன பேஸ், இதுவும் செட் ஆகுமா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி, இட்ஸ் அ வெரி டீடியஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ட்ரஸ்ட் மீ, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். வென் ஐ ஸ்டடிட் அபவுட் திஸ் ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் டூ மச். பிகாஸ் ஒருத்தவங்க ஸ்கின் டைப் இஸ் டிஃப்ரெண்ட், ஒருத்தவங்க ப்ராடக்ட் வாங்குறது, அவங்க யூஸ் பண்ணுறது, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது, இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே யூனிவர்சலாக வந்து ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐ லேண்டட் அப்பான் ஃபியூ டிப்ஸ் when it comes to ஸ்கின் ப்ரெப், உங்களுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சு. ஸோ கீப்பிங் இட் சிம்பிள் அண்ட் மினிமல் இஸ் த கீ. நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன், தட்ஸ் இட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நாள் ஆர் நீங்கள் மேக்கப் போடாத டைமில் எவ்வளோ வேணால் ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்கோங்க, ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க, ஏகப்பட்ட கொரியன் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. பட் மேக்கப் போடும்போது கீப் இட் சிம்பிள் அண்ட் மினிமல். ஜஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் போட போகிறீங்க. அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மேக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரைமரோ ஃபவுண்டேஷனோ எடுத்து முகத்தை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்ல சன்ஸ்கிரீன் ஒரு 15 நிமிஷமாச்சு உட்காந்துருக்கணும், அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் கேர் அந்த மாய்ஸ்சரைசரையும் சன்ஸ்கிரீனையும் போட்டுட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணுங்கள், உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன மாதிரியான பேஸ் ப்ராடக்ட் இந்த 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு ஐ கீப் இட் வெரி சிம்பிள். ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசிங், எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசர், நிறைய ஆக்டிவ்ஸ் இல்லாத மாதிரி. ஸோ ஐ யூஸ் திஸ் ஆயில் ஃப்ரீ டெய்லி மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் த டெர்மாகோ. திஸ் ஹஸ் ஹைலரானிக் ஆசிட், செரமைட்ஸ் அண்ட் மல்டிவைட்டமின்ஸ். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மாய்ஸ்சரைசிங் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். ஜஸ்ட் திஸ் மச். ஓகே, உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கூட இந்த மாய்ஸ்சரைசர் வில் டூ த ஜாப். ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இதே மாய்ஸ்சரைசரே 2 லேயராக போட்டுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் மேக் ஷுர் உங்களுடைய ஸ்கின்ல இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா உட்காந்துருக்கா அப்படின்றது. ஓகே, சும்மா ஒரு திக் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் போயிடாதீங்க. மாய்ஸ்சரைசர் நல்லா உட்காந்தாச்சு, நான் நிறைய போடல. அடுத்தது சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு நல்ல வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் தான் போடுறேன். ஆல்சோ இந்த 2 கை 2 விரல் அவ்வளோலாம் இல்லை, ஜஸ்ட் 1 விரல் குவான்டிட்டி தான் எடுக்கிறேன். நான் ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்டை நம்ம ஸ்கின்ல போடுறதுக்கு வந்து நமக்கு பிடிக்கும். ஓகே, மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அதுதான் லைட்டாக இருக்கும், அதனால் நம்ம போட்டுருவோம். பட் மேக்கப்பில் மெஜாரிட்டி இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நல்லா உங்களுடைய மேக்கப் வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னுமே சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ்லாமும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? மேக்கப் வந்து நல்லா கிரிப்பிங்காக இருக்கணும், ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ தியரிட்டிக்கலாக அவங்க சொல்கிறதுபடி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு டெய்லி நம்ம கிடைக்கக்கூடிய நார்மல் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வச்சே பண்ண முடியாது. அண்ட் பை த வே நான் சன்ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ஆக்வாலஜிக்காவோட க்ளோ ப்ளஸ் டியூவி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஸ்கின் கேர் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் ப்ரைமர் அகேன் ஐ வுட் யூஸ் சம்திங் தட்ஸ் ஆஃப் க்ரீம் பேஸ். ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கன் பேஸ்டாக இருக்கிறதுலாம் வந்துட்டு இட் ஜஸ்ட் புட்ஸ் மீ இன் அ ஹார்ட் டைம். லைக் நான் கான்ஷியஸாக ஓகே இது நான் போடுறேன்னா இந்த ஃபவுண்டேஷன் தான் போடணும், இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்றது கான்ஷியஸாக பண்ணும். அந்த பிரச்சனை எனக்கு இந்த மாதிரியான க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இருக்காது. ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஈஸியாக எல்லாத்துக்கூடையும் வந்து செட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான க்ரீம் வடிவில் இருக்கக்கூடிய ப்ரைமர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பட்ஜெட் வேணால் இருக்கலாம். ஆல்சோ அகேன் கம்மி ப்ராடக்ட் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, நிறைய எடுக்காதீங்க. எடுத்துகிட்டு அழகாக உங்கள் ஸ்கின்ல வந்து இது உட்காருதா என்ன அப்படின்றத இப்படி ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் மேக் ஷுர். ஓகே, த லெஸ்ஸர் த பெட்டர். நைட் தூங்கும்போது லிட்ரலாக ஸ்லாதர் பண்ணிட்டு தூங்குங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு மேக்கப் பண்ணும்போது ஸ்கின் ப்ரெப்பில் வந்துட்டு குவான்டிட்டி
இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கின் ப்ரெப், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அண்ட் ப்ரைமர் வரைக்கும் நம்ம இந்த எபிசோடில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன், அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.